ஓம் சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. நீ யாரை நம்பி இவ்வளவு நாள் இருந்தாயோ அவரே உன் கூட இருந்து உனக்கே நாரதர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நீ யாரை நம்பி உன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தாயோ அவர்தான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு சிரித்து பேசி பழகிக்கொண்டு உனக்கு நாரதர் வேலையை செய்கின்றார். இனியும் நீ அப்படியே இருக்காதே குழந்தையே, சுதாரித்துக்கொள். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது உனக்கு தெரியுமல்லவா? அதனால் அதை நினைத்து நீ பெரிதாக பொருட்படுத்தாதே. உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாது இரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இது உன் அன்னை வராகியின் வாக்கு. உன் விஷயங்களில் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதே போல உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தி அடையவில்லை என்றால் வெற்றி பெற வாய்ப்பும் இல்லை. நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ தினமும் சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியும். எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்து. அப்போதுதான் அதில் உள்ள நிறைக்குறையை புரிந்து கொள்ள முடியும். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தருகிறது. கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள். வாழ்வது எல்லாம் வாழ்க்கையல்ல. அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பது இல்லை. கிடைத்ததில் திருப்தி கொள். அதை வைத்து வாழ பழகு. கவலையை மற. இப்போது இருக்கும் கவலைகள் கூடிய விரைவில் மாறும். உன் நிழலாக நான் இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் துணை நிற்பேன். உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும் குழந்தையே. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். வாழ்க்கையில் நீ வாழும் பொருட்டே உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்வாய். சிலர் உன் வாழ்க்கையில் பெரிய அங்கமாக இருப்பார்கள். அன்பை புரிய வைத்து இருப்பார்கள். அவர்கள் என்றும் உன் நினைவில் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஒருவரோடு யாரும் இறுதி வரை துணையாக வருவது இல்லையே. எல்லோரும் அவரவர் நேரங்கள் காலங்கள் வரும் வரை உன்னிடத்தில் இருப்பார். அதே போலத்தான் நீயும் மற்றவரின் தோற்றத்திற்கு நிலையுள்ள நிரந்தரமான உறவுகள் என்று இருந்தால் நீயும் என்றும் என் உயிராய் இருப்பாய். என் மகனாய் மகளாய் இருப்பாய். உனக்கு நான் இந்த ஜென்மத்தில் 1000 உறவுகளை கொடுத்து இருக்கலாம். ஆனால் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் ஒரு உறவாய், என் பிள்ளையாய், உன் அன்னையாய் நாம் என்றும் இருப்போம். என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது. தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் உனக்கு உன் அன்னையான நான் காட்சியளித்தேன். இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் நீ இருக்கிறாய். அது உன் தவறு அல்ல. அது உன்னுடைய நேரம், காலம். அதை தகர்த்து எறிய வேண்டும் என்றால் அன்னையே என்று அழைத்துப்பார். உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன். அனைத்தும் சரியாகிவிடும் குழந்தையே. உன்னை என் கண்விழியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். உனக்கான காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிக்கும். இந்த அன்னையின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது குழந்தையே. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை. துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். எதுவரை போகுமோ போகட்டும். உன்னோடு நான் இருக்கிறேன். அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. உன் கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும். இது காலத்தின் கட்டாயம். உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினால் போதும். கர்ணனைப் போல அனைத்தையும் நீ கொடுத்து விடுவாய். பிறகு வருத்தப்படுவாய். தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும். ஏன், நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. தைரியமாக இரு. நீ எதற்கும் கலங்காதே. உன் துயரங்களை போக்க உன் அன்னையான நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு என் குழந்தையே. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை.
அன்பு மட்டுமே போதும். எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. உன் கரம் பிடித்து நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். பிறகு எதற்காக நீ பயப்படுகிறாய்? எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய். அதற்கான வழியை உன் மனதில் இருந்தபடி உன் அன்னையான நான் உனக்கு அருளுவேன். என்னால் முடியவில்லை, எனக்கு இது வராது, என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி. உன் அன்னை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை. உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். அதை உணர்ந்து நட என் தங்கமே. மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இப்போது இருக்கின்றாய். அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன். அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட. உன் சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாயே, ஆனால் அது வழியை தருவது அல்ல. வாழ்க்கை என்பது எளிது. யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம். அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது. நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது குழந்தையே. அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும். ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது என்று நீ அமைதி கொள். உன் அன்பு உண்மையானது. நீ ஏன் அதில் குழம்பிக் கொண்டு இருக்கிறாய்? ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை, சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது என்று அர்த்தம். வாழ்வில் ஒரு உறுதி வேண்டும். நமக்கென்று என்ற எண்ணம் வருதல் கூடாது. உன் வாழ்க்கை வேறு எவருடைய பொறுப்பும் அல்ல, அது உன்னுடைய பொறுப்பு. அதை எப்பொழுதும் நீ மறவாதே. சக்கரம் போல எத்தனை மாறுதல் வந்தாலும் உனக்கானதை நீதான் பார்த்து செய்ய வேண்டும். மனதில் நிறைய கோபங்கள், வருத்தங்கள், சோகங்கள் இருக்கலாம். ஆனால் அவை காணல் நீர் போல தூரத்திலிருந்து பார்க்கும்போது பிரச்சனையாக தெரியும். அதை நீ பிரச்சனையாக பார்த்தாய் என்றால் அது கஷ்டம். அதை பக்கத்தில் சென்று அனுபவ பாடமாய் பார்த்தாய் என்றால் அதுதான் உன்னை நீ மேலோங்கி எடுத்துக்கொண்டு போகும் வழி. என்றைக்கும் பிறர் பாராட்டுக்கோ உழைப்பின் வெகுமதிக்கோ ஆசைப்படாதே. அது நல்லது அல்ல, உன் வாழ்விற்கும் அதன் முன்னேற்றத்திற்கும். உன் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது குழந்தையே. நீயும் மனதளவில் உன்னை நீ தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் அன்பும் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் தாங்கும் உணர்வு, உன் பலம், விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அன்னையான நான் அறிவேன் என் குழந்தையே. நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன். அதனால் நீ கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களை, பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள். அந்த சமயத்தில் அது உனக்கு வருத்தமளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று நிம்மதிக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே, எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா? கொஞ்ச நாள் பொறு, வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் என்று. எதற்காகவும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிவிடும்.
மனம் கலங்காமல் இரு. உன் நலனை விரும்பும் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும். உன் முயற்சியை என்றும் கைவிடாதே. உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய். உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே குழந்தையே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது. சதா சர்வ காலமும் நான் வணங்கும் தெய்வம் என்னோடு இருக்கிறார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் பயமெல்லாம் மறைந்து உனக்கு தைரியம் கிடைக்கும். ஏனென்றால் நானே நிரந்தரம். எக்காரணம் கொண்டும் நான் வாழ்வில் தோற்றுவிட்டேன், அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே. இந்த உலகில் நிலையென்று ஒன்றுமே இல்லை. அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். அதனால் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டும் அல்ல, வாழ்வின் அனுபவ மொழி. அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே. மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை இருப்பேன். நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் என் பக்தர்களை கைவிடுவதில்லை, மற்றவர்களிடம் கையேந்த விடுவதும் இல்லை. உன்னை வணங்குகிறேன், ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று வருந்துகிறாய். இறைவனை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வாராது என்று அர்த்தமில்லை. வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இறைவனின் அருளால் அனைத்து துன்பத்திலும் வினைகளிலும் நீ காப்பாற்றப்படுவாய். சோதனையிலும் கை கொடுத்து உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கப் போகிறது. நீ முன்னேற எடுத்த முயற்சி வெற்றி பெறப்போகிறது. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே. நீ எதிர்பார்த்த சுபகாரியம் உன் வீட்டில் நடைபெறும். குடும்பத்தோடு நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய். அதை நானும் உன்னோடு இருந்து கண்டு கழிக்கப் போகிறேன். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம், வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய், அது உன் மனதில் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம், ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை பெறும். சுயநலத்தோடு வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதுதான் சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை நீ பின்பற்று. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே. உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். உன் வாழ்வில் உனக்கானது எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது. உன்னை அலங்கரிக்க வருகிறது. நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையே. என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்தப் போகிறேன். நீ எங்கு வேண்டுமானாலும் இரு, என்ன வேண்டுமானாலும் செய். ஆனால் ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள். நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும்.
நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். எல்லா வர்க்கங்களின் மூலமாதாவும் நானே, முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அளிப்பவனும் நானே. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் குழந்தையே. நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள்தான். உன்னை மேலோங்க வைப்பதும் உன் புத்தியிலும் மனதிலும் உள்ள எண்ணங்கள்தான். அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து. சோம்பேறித்தனம், கஷ்டம், வலி, தோல்வி இவைகளை காரணமாக சொல்லாதே. சொல்லவும் அனுமதிக்காதே. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும். வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம். ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம். சில நேரம் ஒரு மாதிரி, சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம். அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு. மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன். ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை. வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர். உறவுகளுக்கான மரியாதை, உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் செல்கிறது.